ஃப்ரைடே அதுவுமா எல்லாரும் தூங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயா ஜாலி அப்படின்ட்டு மாடர்ன் மண்ணு வெட்டி கோடாரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நானும் கார்டனுக்கு வந்தாச்சு. கத்தாரில் வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை செய்யணும்னு இருந்தோம். ஆனால் வின்டரையும் முடிய போகுது. இப்போதான் வந்து செய்ய போகிறோம். மண்ணில் வந்து காஞ்ச செடியோட இலைய எல்லாத்தையும் எடுத்து பிச்சு போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா சீக்கிரமாக மக்கிறோம். அதுக்காக இதோட செடிக்கும் நல்ல உரமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை செடியை தாங்க இந்த பெரிய தொட்டியில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பக்கெட் நல்லா இருந்தது. அதனால உடைக்காம எப்படியாவது எடுத்து அப்படியே வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அப்படி பண்ண முடியல. வேரெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாதிரி இருக்கா. சரி ஓகே பக்கெட்டை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரியை வச்சு இது பண்ணோம். அதுக்குள்ளாரே வச்சு இறக்கிடலான்னு பார்த்தோம். பட் வெட்டுறதுக்கு வாட்டமே வரல. சரின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சு ஃபுல்லாக வெட்டி இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளார வச்சு செட் பண்ணியாச்சு. இதோட சைடில் வந்து ஒரு பால் பாட்டிலும் சேர்த்து வச்சாச்சுங்க. எதுக்காக அப்படின்னா நான் இதில் வந்துட்டு நம்ம டெய்லி வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா வெஜிடபிள் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு லேயராக வந்து பண்ணி அதுவும் சைடாக மக்கி செடிக்கு வந்து உரமாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த சைடு வந்து பார்த்ததும் பீன்ஸ் எல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லா பீன்ஸும் பறிச்சுட்டு வந்தாச்சு. நான் கூட 1-2 தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அவ்வளோ வந்துருந்ததுங்க. பார்க்கவே செம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. அடுத்து சம்மருக்கு கார்டனை ரெடி பண்ணணும். சம்மருக்கு நீங்கள் என்ன செடியெல்லாம் வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.